வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ப்ரெட் அல்வா செய்யலாம். ஒரு 4 பீஸ் இருக்குது, அதை பிச்சு போட்டு செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ப்ரெட் அல்வா தாங்க செய்ய போகிறேன். ப்ரெட்டெல்லாம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். இந்த முறுக்கு சுட்டோம் பாருங்கள், அதுலேயே நம்ம ப்ரெட்டெல்லாம் பொரிச்சு எடுத்துருக்குறோம். ஹீட்டாக இருக்குது, அதில் நான் அதிலே பொரிச்சு எடுத்துடுறேன். அந்த ஹீட்லேயே ஸ்டவ் வேணால் நம்ம பற்ற வச்சுக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம அதில் பொரிச்சுதான்னு பார்த்தேன், ஹீட் இல்லை. இப்போ இதெல்லாம் பொரிச்சு எடுத்துருவோம். ஆனால் ப்ரெட் அல்வாலாம் எப்போயாவது ஒரு தடவை ஃபங்க்ஷனுக்காக செஞ்சு சாப்பிட்ணும். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது உடம்பு கெடுதி. அதனால் நம்ம எப்போயாவது ஒரு தடவை ஆசைக்கு செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்த செட் அதே மாதிரி போட்டு எடுத்துருவோம். நல்லா பொரிய வச்சு எல்லாத்தையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். ப்ரெட்டெல்லாம் நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஏலக்காய், ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 2 உடச்சி வச்சுருக்கேன். என்ன வேணாலும் நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம் எல்லாம் போட்டுக்கலாம். நான் முந்திரி வீட்டில் இருந்தது அப்படியே உடச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 5-6 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த ஏலக்காயும் இந்த ப்ரெட்டோடே போட்டுப்போம். போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அல்வா தானே செய்ய போகிறோம், அதனால் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஒரு குறைன்னு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இல்லை ஓட்டாமல் நம்ம அப்படியே கூட பாகு வச்சு அதிலே போட்டு கூட நம்ம இது பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுவோங்க. ஒரு 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கிட்டோம். அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தான் சர்க்கரை போட்டிருந்தேன். இந்த 1/4 கப் சர்க்கரையில் உருகினோன்னே நம்ம அந்த ப்ரெட்டையும் ஒரு ஓட்டு ஓட்டி அதில் போட்டாச்சு. வறுத்துட்டு எண்ணெயில் வறுத்துட்டு போட்டிருக்கேன். இதில் ஏலக்காவும் இதிலே ஓட்டிட்டேன் நான். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஃபங்க்ஷனுக்குலாம் யாராவது வந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த முந்திரி அப்படியே அதிலே போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு ஒரு நெய் நான் ரொம்ப விடலை, ஏன்னா நெய் எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கோம். ரொம்ப நெய் விட வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நான். கொஞ்சம் தான் குவான்டிட்டி, 4 பீஸ் தான், அது கம்மியாக இருந்தது, அதனால் கம்மியாக விட்டுக்கிறேன். ரொம்ப தேவையில்லை. சர்க்கரையும் பார்த்திங்கன்னா அதே அளவு, எவ்வளோ நம்ம அந்த பவுட்ரு நுணுக்கணுமோ அந்த அளவு தான் சர்க்கரை போட்டிருக்கேன். அதை விட கம்மியாக கூட போட்டுக்கலாம். சர்க்கரை நிறையா வேணுன்றவங்க நிறையா போட்டுங்க, கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், ப்ரெட் அல்வா சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் சர்க்கரை போதுமாக பார்க்குறேன், சரியாக இருந்ததுன்னா விட்டுடலாம், பத்தாத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் உடம்புக்கு ஒத்துக்கொண்டுறவங்க நிறையா போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு செய்கிறோம், ஆயில் உடம்புக்கு கெடுதின்றதால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் 2 ஸ்பூன் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இது ப்ரெட்டு வேறு ரொம்ப குவான்டிட்டி கம்மி தான், ஒரு 4 பீஸ் தான் இருந்தது, அதனால் நான் ரொம்ப சேர்க்கலை. பாருங்கள், ப்ரெட் அல்வா சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்க வேண்டியது தான். அல்வா சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் கேசரிக்கு பதிலாக அதுமாதிரி ப்ரெட் அல்வாவும் செஞ்சு வைக்கலாம். யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஃப்ரீயாக இருக்கும்போது இதில் கொஞ்சம் பால் ஒரு கரண்டி 2 கரண்டி ஊற்றி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டில் ஒரு கரண்டி பால் ஊற்றி தான் ஆட் பண்ணேங்க.